அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தினேஷ் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தீப்திக்கு கால் பண்ணி உன்னோட வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ மட்டும் நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால அயலி சிவாவும் இந்த விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகாவுக்கு கல்யாணத்துக்காக கொடுக்க வேண்டி வச்சிருந்த பணத்தில் பாதி பணத்தை எடுத்துக்கிட்டு தீப்தி கூட்டிட்டு தினேஷை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல கரெக்டாக அந்த தினேஷை பிடிச்சி அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி அந்த தினேஷை வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுக்கிடையில் மணமேடையில் ரித்திகாவும் கபிலனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ செல்வனாகி அந்த பணத்தை வந்து கேட்டிருப்பாங்க. இதனால அயலியோட அப்பா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வந்து வராங்க. ரூமில் வந்து பார்க்கும்போது தான் அந்த பணம் அங்கே இல்லை, பாதி பணம் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. மீதி பணம் எங்கே போயிருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. கரெக்டாக பத்மா செல்லம்மா அப்படின்னு எல்லாரும் ஏன் அங்கே வராங்க, ஜமுனா செல்லம்மா அப்படின்னு எல்லாருமே அங்கே வராங்க. வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாதி பணத்தை காணும் அப்படின்னு சொன்னதுமே இந்த ரூமில் அயலி தான் இருந்தா, அவள் தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு செல்லம்மா எப்பவும் போல பழிய போட பாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும். இப்படி எல்லாரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் செல்வநாயகி என்ன இவங்க எல்லாரும் போய் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி செல்வநாயகி பின்னாடியே வராங்க. இதுக்கிடையில கரெக்டாக செய்யான்னு பேசாமல் நம்ம அயலியோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அயலியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சார் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே என்ன விஷயம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போடுறாரு. ஜெயன் வந்து சார் நாங்கள் வந்தது ஸ்கூல் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக அப்படின்னு சொன்னதுமே என்னது எங்கள் வீட்டு பொண்ணு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க கரெக்டாக செல்வனாகி அங்கே வந்து நிற்கிறாங்க. செழியன் சொல்கிற மொத்தத்தையுமே வந்து செல்வனாகி கேட்டிருப்பாங்க. சார் உங்கள் வீட்டு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த பையன் நல்லவன் கிடையாது, உங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை தான் வந்து பிடுங்கணும்னு பார்த்துருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பொண்ணும் அவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் மார்ஃபிங் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுட்டான் அப்படின்லாம் வந்து சொன்னதுமே இதை எல்லாத்தையுமே வந்து செல்வனாகி கேட்டுட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே சரி அது யாரை சொல்றீங்க, எங்க வீட்டு பொண்ணுன்னா யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே போன் வந்து கட் ஆயிடும். இப்போ பார்த்து சார்ஜ் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க இதை பாதி கேட்டுட்டு செல்வனாகி நேரா போறாங்க. நேரா வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியே வந்து சொல்றாங்க. மணமேடையில இருந்த ரித்திகாக்கு என்ன இது இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு கேட்க இல்ல இந்த கல்யாணம் நடக்காது, இவங்க ஒரு பெரிய பொய்யை மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு பார்க்குறாங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொன்னதுமே என்ன சொல்கிறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க சித்தி அப்படின்னு இந்திராணி ஒரு பக்கம் கேட்க ஆமாம் இந்த கல்யாணம் நடக்காது, இந்த பொண்ணு சரியானவ கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே ரித்திகா அத்தை என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்னதான் சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ சரியானவ கிடையாது, நீ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்க, இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ இந்திராணி வந்துட்டு லவ் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் இது ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க, உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க சித்தி அப்படின்னு இந்திராணி செல்வநாயகி கிட்ட சொல்ல இங்க பாரு நான் சொல்றது உண்மைதான், இந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து ஏதோ சோஷியல் மீடியால அவன் போட்டுட்டானா அப்படின்னு சொன்னதுமே ரித்திகாக இன்னும் பயங்கரமா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க ஜமுனா அங்கே வந்து ஏன் சம்மந்தி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, அந்த மாதிரி தப்பு அவள் எப்பவுமே பண்ண மாட்டான், நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல நான் கேட்ட பணமும் வரப்போகிறதில்ல, அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காது, உங்கள் பொண்ணு சரியானவ கிடையாது, இப்படிப்பட்ட பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் வந்து எல்லார் முன்னாடியும் பெரிய பிரச்சனை வந்து பண்ணுறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு ஜமுனா ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை மணமேடையிலேருந்து எந்திரிச்சு வர சொல்லி சொல்கிறாங்க. கபிலனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு கபிலன் வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ கபிலன் வந்து அம்மா இங்கே மாதிரி பணத்துக்காகவோ இல்லை வேற எந்த விஷயத்துக்காகவோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரித்திகா அப்படி இருக்க மாட்டா அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் என் 2 காதால் கேட்டேன், இது உண்மைதான், பெரிய விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கரெக்டாக அந்த மீதி பணத்தை அயலி சிவாலாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.